ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 வகையான ஈஸியான ஸ்நாக்ஸ் வகை பார்க்கலாம். முதல்ல வந்து முறுமுறுப்பான முறுக்கு, இன்ஸ்டன்ட் முறுக்கு பார்ப்போம். ரெண்டாவது வந்து வேர்க்கடலை லட்டு, நல்ல சுவையான வேர்க்கடலை லட்டு இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவு பைத்தம்பருப்பு, 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. வெறும் வானிலையில் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக அது போல் வறுப்பட்டதும் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது போல் அரைச்சாச்சு. இது நான் சரிச்சிட்டேன். 2-3 தடவை நல்லா சரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ 1/2 கப் அளவு அரிசி மாவு இல்லை இடியாப்பம் மாவு இல்லை பதப்படுத்தின அரிசி மாவு போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த மாவும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், பட்டர் சேர்த்துக்கலாம், அன்சால்டட் பட்டர். இப்போது சால்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு அதையே சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சின எண்ணெய் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ முறுக்கு புழிகிற அச்சு 3 கண் உள்ள அச்சு எடுத்துகிட்டு முறுக்கு குழலில் எல்லா இடமும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து அந்த முறுக்கு குழல் உள்ளே போட்டுட்டு புழிய ஆரம்பிச்சிருவோம். ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே அப்படியே பிழிஞ்சிடலாங்க. டைரெக்டாக பிழியறதுனாலும் நம்ம பிழிஞ்சிடலாம். அடுப்பில் கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சாச்சு. இது போல் கரண்டியில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. காஞ்சிடுச்ச பிறகு நம்ம இதில் 3 இல்லை 4 முறுக்கா இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். முதலே நம்ம இதை திருப்ப வேண்டாம். நல்லா வெந்த பிறகு திருப்பிக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பிட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு இந்த ஓசை சலசலப்பெல்லாம் அப்படியே அடங்கின பிறகு எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. சூப்பரான முறுமுறுக்கு தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துடலாம். இன்ஸ்டன்ட் முறுக்கு தயாராகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையான முறுக்குங்க. வாயிலை போட்டாலே அப்படியே கரையும் முறுக்கு. நீங்களும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டு இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் வானிலையில் போட்டு வறுத்துக்கலாங்க. கையில் எடுத்து பார்த்தா இது உரிக்கிற பதம், அந்த தோல்லாம் அப்படியே உரிகிற ஸ்டேஜ் வந்த பிறகு அது ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவு பாதாம் அதையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அதையும் நம்ம இப்போ வேர்க்கடலை உள்ள தோலில் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோங்க. நசுக்குனாலே இது போல் வந்துடும். இப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். 3/4 கப் அளவு பிடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க எடுத்திருந்தேன். வறுத்த வேர்க்கடலை பாதாம் ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டு 2 சுற்று இது போல் அரைச்சிப்போம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இது போல் அரைச்சிட்டு இப்போ வெல்லம் இதில் சேர்த்துக்கலாங்க. 3/4லேருந்து 1 கப் அளவு வெல்லம் எடுத்துப்போம். இது போல் அரைச்சிட்டு நம்ம ஒரு பேசினில் போட்டுவிடுவோம். கட்டி இல்லாமல் எல்லாம் உடச்சிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு தயாராகிடுச்சுங்க. இது போல் எல்லா உருண்டையும் நம்ம உருட்டிக்கலாம். பிடிக்கவும் வரும். இந்த பாதாம் கூட நம்ம முந்திரி விருப்பம் இருந்தால் அதை கூட நம்ம வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. அதுவும் இன்னும் கூட கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயாராகிடுச்சு வேர்க்கடலை உருண்டை. நீங்களும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். ஈஸியாகவும் ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியான வேர்க்கடலை உருண்டையும் முறுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.